ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், நான் தான் உங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3 எபிசோட் 7 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 4th ஆஃப் ஜூலை செலிப்ரேஷனுக்காக ஹாக்கின்ஸில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கச்சேரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி அங்கே எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சு பயங்கரமாக ரைட்ஸ்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே லேரி வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேலோட அம்மா அப்பாவை காட்டுறாங்க. கூட அவங்களோட அந்த குட்டி தங்கச்சியுமே இருந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ராட்டினத்தை உட்காந்து டாப்புக்கு போயிடுறாங்க. இந்த வியூலேருந்து பட்டாசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லாங்கில் காட்டுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் போகுது. அந்த மரம் ஆடுறத அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்றா. மரத்தை பார்க்காதவன் வெடியை பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ அந்த காட்டுக்குள்ளே மான்ஸ்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 7 த பைட். அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் பசங்களுக்கு வந்தால் அவங்க அந்த காட்டுக்குள்ளே கேபினில் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த 11 பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவன் ஒரு ஆர்மியை பில்ட் பண்ணிட்டு இருக்கதா சொன்னான். அவன் எதையோ பில்ட் பண்ணுறதா சொன்னான். பில்ட் பண்ணுறதுனா என்ன, வேற ஒன்றும் கிடையாது, ஆர்மியை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லை கொள்றதுக்காக மட்டுமே. ஸோ அந்த மைண்ட் ஃப்ளேயர் நம்ம எல் மேலே கடுப்பில் இருக்கிறதுனால எல்லை கொள்றதுக்காக அவன் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் தான் சத்தம் கேட்குது. நம்ம நான்சிக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்குது. அது இங்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதை நம்ம வில்லாலியுமே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ அவங்க வெளியே வந்து பார்த்துட்டு வெடி சத்தத்தையும் பார்க்குறாங்க, அந்த மான்ஸ்டரையும் பார்க்குறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் டஸ்டின் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தால் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் கார்டை எடுத்துகிட்டு இவங்களெல்லாம் தூக்கிட்டு அந்த லிஃப்ட்லேயுமே வந்து மேலேயுமே வந்துடுறாங்க. ஒரு வழியாக பசங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினச்சா வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா மற்ற செக்யூரிட்டி கார்டு 2 பேரும் வந்துடுறானுங்க. வந்துட்டு இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. எகைன் பசங்க நம்ம இவங்கெல்லாம் இருந்தாங்களே அந்த குரூப்புக்கு வந்தால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லோரும் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க மான்ஸ்டர் எடுத்து சண்டை போடுறதுக்காக. ரூம் ஃபுல்லாக கவர் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது உடச்சி உள்ளே வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இவனும் கன் ஷூட் பண்ணுறான், கோடாரி வச்சு வெட்டுறான். ஒன்றும் ஆகிற மாதிரி தெரில. அட்லாஸ்ட் எல்லு தான் பவர் யூஸ் பண்ணி 2-3 வந்து அதில் தலையெல்லாம் பிச்சு போட்டுட்ருக்கா. அட்லாஸ்ட் ஒன்று வந்து நம்ம எல்லை இழுத்துட்டு போக பார்க்க எல்லாரும் பிடிச்சி எல்லை இழுக்கிறாங்க. நான்சி கன்னை வச்சு ஷூட் பண்ணுறா. லூக்காஸ் பார்த்தீங்கன்னா கோடாரி வச்சு அதோட நாக்கை வெட்டி எப்படி எஸ்கேப் பண்ணி விட்டுறான். அண்ட் இப்போ எல்லோட காலில் பயங்கரமாக ஒரு காயம் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ எல்லோ பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறா, அதோட தலையை பார்த்தீங்கன்னா 2ஆக பிச்சு போட்டுறா. ஐ மீன் பார்த்தீங்கன்னா சென்டராக அப்படியே பிச்சு போட்டுறா. பட் ஸ்டில் இன்னும் உயிரோட தான் இருந்துகிட்ருக்கு. எப்படி அது ரீஜென்ரேட் ஆகிறதுக்குள்ளே இவங்க வெளியே வந்து காருக்குள்ளே ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏகன் டஸ்டன் ஸ்டீவை காட்டினா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே போயிட்டுருக்காங்க. தேட்டருக்குள்ளே பேக் டு த ஃபியூச்சர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பேக் டு த ஃபியூச்சர் சம்ஹவ் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? எனக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரில. பர்டிகுலராக ஏன் பேக் டு த ஃபியூச்சர் போட்டாங்கன்னு தெரில. மேபி அந்த வருஷம் 1985ன்றதுனால இதை போட்டாங்களோ என்னவோ. அண்ட் இப்போ உங்கள் தேட்டருக்குள்ள உட்காந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது மெர்ஜ் ஆகலாம் கூட்டத்தோட அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எகைன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ்க்கு வந்தால் அவங்க காரில் போயிட்டுருக்காங்களே பிளானை பற்றி பேசிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அந்த கீஸ் எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை நம்ம டிசேபிள் பண்ணோன்னா நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு நம்பர், அந்த நம்பர் தான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வேலை காரில் போகும்போது எகைன் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ்குள்ள சண்டை வர கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் வெளியே போயிட்டு உங்கள் மேட்டரை முடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுறானே. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து யாரை பார்த்தாலும் அவங்க மனசுக்குள்ள எனக்கு தெளிவாக சொல்லிடுவான்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருமே புட்டு வச்சிடறான். 2 பேர்த்தோட அந்த ஒரு பாஸ்ட் லைஃப் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்றதையுமே அப்படியே புட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த அலெக்சி ரஷ்யன் கிட்ட சொல்லி விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். யாரா இவனுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவங்க ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்களா. இப்போ கட் பண்ணி அகைன் பசங்க எல்லுன்னு குரூப்பை காட்டினா நம்ம எல்லுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி காலில் காயம் ரொம்ப மோசமாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் போய் ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அண்ட் இப்போ லூக்காஸ் போய் பார்த்தீங்கன்னா பட்டாசு எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பட்டாசு வச்சு தாண்டா அதுங்களை எப்படியே அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட பேர் சாத்தான்ஸ் பேபி, சாத்தானோட குழந்தை அந்த வெடியோட பேர். இதை வச்சு எப்படியாவது அதுங்களை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை வச்சு தான் நீ கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அதை போட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. நீ வேணா பாரு இது யூஸாக தான் போகுது அப்படின்னு சொல்லி வில்கிட்ட சொல்லி அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் இப்போ நம்ம மைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சின்ன கான்வர்சேஷன், ஒரு லவ் கான்வர்சேஷன் மாதிரி தான். எனக்கு அந்த இது வந்துருச்சு, அந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னு அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். டேரெக்டாக அவனுக்கு சொல்ல தெரில, சுற்றி பேசிக்கிட்டு இருக்கான். சைடில் அந்த ரேடியோ கான்டாக்ட் கிடைக்க டஸ்டின் தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக மைக்கும் டஸ்டினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருமே பேசுகிற ஒருத்தம் கேட்கல. ஏன்னா டஸ்டின் கிட்ட இருக்கிறதுல பேட்டரி சுத்தமாக கிடையாது. எனக்கு இப்போ ட்ரிபிள் சைஸ் பேட்டரி வேணும் ஒரு 10 அப்படின்னு மாதிரி கேட்க அதெல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு வந்து பார்த்தா நம்ம ஸ்டீவையும் ராபினையும் காணோம். அவங்க வெளியே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சீலிங்கே அவங்களுக்கு சுற்றுது. பார்த்தா பற்றி எடுத்துட்டானுங்க.
தலை சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் கட் பண்ணி எகைன் நம்ம ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபேருக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அந்த இடத்துல அவங்க போகிறத பார்த்தீங்கன்னா இவன் லாரி அந்த மேயர் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரஷ்யன்ஸ் சொல்லிட்டு இருக்கான் ஹாப்பர் இங்கே இருக்கான் அப்படின்றது. எகைன் கட் பண்ணி 11க்கு வந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11 வந்துட்டு ஸ்டில் அவங்கள சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத. அண்ட் இப்போ எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. எல்லோட காலில் இந்த ரத்தம் வந்துருக்குல்ல, அந்த ரத்தம் திடீர்னு ஊறுற மாதிரி காட்டுது. பாசிபிளி எல்லோட காலையுமே அது இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களே என்னவோ. அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஸ்டீவன் ராபினுக்கு வந்தால் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்களே. ஸ்டீவ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவன் மனசில் இருந்ததை சொல்லிட்டான். ஏன்னா டஸ்டின் வந்ததுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ ராபின் கிட்ட பேசிப்பாருன்னு. இப்போ பேசிட்டான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டேரெக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக ராபின் கிட்ட நம்ம ஸ்டீவ் சொல்லிடுறான். அண்ட் அந்த இடத்துல தான் ராபினுமே ஒன்று சொல்கிறா, அந்த கிளிக்கிட்டி கிளாஸில் வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தால அந்த இடத்துல நான் உன்னை பார்த்து பொறாமப்படல அவங்கள பார்த்து தான் பொறாமப்பட்டேன் அப்படின்றான். ஸோ அதுவா அப்படியா மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ராபின் வந்து ஒரு எல்ஜிபிடி கேரக்டரை தான் இங்கே அவளை காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஸ்டீவ் வந்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆனாலும் எகைன் பார்த்தீங்கன்னா அவன் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவள் எப்படி பாடுவா தெரியுமா இப்படி அப்படின்ற மாதிரி பாடி எகைன் அந்த இடத்துல ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே டஸ்டினுமே வந்துடுறான் வாங்க போகலாம் அப்படின்னு அவனுமே கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் கட் பண்ணி நம்ம பில்லியை காட்டுறாங்க. அந்த நம்ம 11 பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருந்தாலும் ஒரு மால் அந்த இடத்துக்கு வந்து அந்த ரத்தத்தை டச் பண்ணி பார்க்குறான். அண்ட் இப்போ எகைன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முறை அண்ட் அலெக்சியை காட்டுறாங்க. அவங்க அந்த 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க போல் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் அமெரிக்கனாக இருந்தால் இந்த ஃபேர்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல இது என்ஜாய் பண்ணுறதுக்கு அமெரிக்கனாக இருக்குன்னு அவசியம் இல்லைடா வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவனை பார்த்தா அந்த இடத்துல கூட்டு போய் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறான் அப்படி மாதிரி சொல்லி விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம மைக்கோட அம்மாவை பார்த்துட்டு அந்த ரைடுக்கு போயிட்டு இருக்காங்க. ரைடில் பார்த்தீங்கன்னா இப்போ அது வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஜாய்ஸும் ஹாப்பரும் அந்த இடத்துலேயே மாட்டிக்கிறாங்க. 2 பேரும் அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அண்ட் அந்த பேக் டு த ஃபியூச்சர் படமே முடிஞ்சு போச்சு. வெளியே வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக பிளெண்டாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களாம் இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்க இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அலெக்சியை காட்டினா அந்த ஃபேரில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பலூன் லைனாக அடித்தா 5 க்ரீன் பலூனை லைனாக அடித்தா அதை பரிசு சொல்லியிருப்பாங்க போல். அவன் இந்த ஹுடி ஹுட் பேக்கர் பொம்மையை அப்படியே ஜெயிச்சு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இது ஜாலியாக தாண்டா இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நடந்து வந்து அந்த இடத்துல அவன் முறையவே பார்த்துறான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆப்போசிட்ல அந்த நெட்டையை பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டு வந்துடுறான். பொட்டுன்னு இவனை போட்டு தள்ளிடுறான். இப்போ அலெக்சியை பார்த்தீங்கன்னா முறையை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு அவனுக்கு கட்டை போட்டு விட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காப்புல. ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போக அவங்க அலெக்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க நெட்டையும் வரதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹாப்பர் பார்த்துறாரு. பார்த்துட்டு ஜாய்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட்டு போய் காரை கொடுத்து விட்டு எப்படியா கார் எடுத்துட்டு பின்னாடி வந்துரு அப்படின்னு கார் சாவியை கொடுத்து விட்டு அனுப்புறாரு. ஹாப்பர் இப்போ அந்த ரஷ்யன்ஸ் தசை திருப்பிட்டு இருக்காரு. பார்த்த பசங்களோட ஒரு ரைடில் போய் உள்ளுக்குள்ளே ஏறி அந்த இடத்துல வந்து ஒருத்தனை பார்த்தீங்கன்னா எப்படியோ அடிச்சு போட்டுறாரு. இப்போ முறையை பார்த்தீங்கன்னா ஜாய்ஸை கூப்பிட்டு அலெக்சியை போய் பார்க்குறாங்க. அலெக்சியா ஆல்ரெடி செத்துட்டான். ஸோ இப்போ கார் எடுக்கிறதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. ஹாப்பர் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ரஷ்யன் அடிச்சு போட்டுறாரு. அடுத்து பின்னாடியே பார்த்தீங்கன்னா நெட்டைனும் ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வரான். அண்ட் அகைன் ஜாய்சன் முறையை காட்டினா அவங்க வெளியே போயிட்டு இருந்தாங்களே. ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாரி அந்த மேயரை பார்த்துறான். அவனுக்கு ஒரு பஞ்சு கவட்டையில் ஒரு எத்து சும்மா அவனை அடித்து எத்தி விட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ அந்த நெட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் ஹவுஸ்குள்ளே புகுந்துடுறான். அங்கே தான் ஹாப்பருமே இருந்துட்டு இருக்காப்புல. எப்படியோ ஹாப்பர் பார்த்தீங்கன்னா மிரரை வச்சு அவனை ட்ரிக் பண்ணி ஒரு வழியாக அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. பட் பயபில் பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டுட்டு இருந்திருக்கான். எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான். பொட்டுன்னு தலைக்கு ஒரு போட்டு தான் செத்துருப்பால. சும்மா பாடி ஷாட்டே வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் இந்த இடத்துல எஸ்கேப் ஆகி கார்லையும் ஏறி போயிடுறாரு. அலெக்சி செத்துட்டான் அப்படின்றதுமே சொல்கிறாரு. அண்ட் அந்த அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு போட்ட ஒரு ரஷ்யன் கிட்டேருந்து ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ரேடியோவில் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பசங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் டஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டாக இருந்தவனுங்க கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள சுடுறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்க சைடில் இந்த கார் திடீர்னு ஆன் ஆயிருக்கு. என்னடா இது ஆன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 11 தான் மேலேருந்து அந்த காரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரே எத்து பார்த்தீங்கன்னா அந்த காரை அந்த 4 பேத்தையுமே ஒரே டைம் அடிச்சு போட்டுட்ருக்கா. அண்ட் இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு ரீயூனியன். அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மான்ஸ்டரை பற்றி தெரியாது, இவங்களுக்கு ரஷ்யன்ஸை பற்றி தெரியாது. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தனை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ 11 மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அவள் காதில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அழகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அவள் காதை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறா. அண்ட் அவளுக்கு கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. காலில் பார்த்தா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இவளையுமே இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. காயத்துக்குள்ளே ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவள் காலுக்குள்ளே ஏதோ இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த காலுக்குள்ளே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஊறுற மாதிரி காட்டி அந்த வழியில் 11 பார்த்தீங்கன்னா அலற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.